அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் இன்பத்தமிழ் இன்ஃபர்மேஷன் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம பிஇஏலேருந்து ஒரு முக்கியமான நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ஷார்ட் லிஸ்ட் சிஎஸ்எல் எக்ஸாமுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஹால் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டேட்டில் அவங்க சர்டிஃபிகேட் ஃபார் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றத இன் டீட்டெயிலாக ஒரு நோட்டீஸ்லேயே தனியாக கொடுத்துட்டாங்க. இந்த மெமராண்டம் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இவங்களுடைய அந்த செலக்டட் கேண்டிடேட்ஸ், அதாவது பிஇஏ கம்பைன்டு செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் 2025 அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஜூனியர் லைப்ரரி அண்டு கேலரி அசிஸ்டண்ட்டுக்கான அந்த செலக்ட் லிஸ்ட்டை நேமோடு இப்போ கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கேண்டிடேட்ஸ் நமக்கு ஷெட்யூல் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா 27 சீட்ஸ் தான் இருக்குது. அண்ட் ப்ரொவிஷனலி ஷார்ட் லிஸ்டட் த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் டு த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் லைப்ரரி அட்டெண்டன்ட் அண்ட் கேலரி அசிஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேட்சஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ச் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12/6/2026 ஃப்ரைடே. ஸோ உங்களுடைய ரோல் நம்பர் என்ன அதையும் பார்த்துக்கோங்க. 12/6/2026 ஃப்ரைடே அட் 3 PM சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ இதுதான் சர்டிஃபிகேட் ஃபார் வெரிஃபிகேஷனுக்கு அவங்க கொடுத்துருக்க நேம் லிஸ்ட். இந்த நேம் லிஸ்ட் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு ப்ரொவிஷனல் செலக்ட் லிஸ்ட் மட்டும் தான் கொடுத்தாங்க. யாரெல்லாம் இதில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அதாவது பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியாத சூழ்நிலையாக இருந்து யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த நேம் லிஸ்ட் சர்டிஃபிகேட் ஃபார் வெரிஃபிகேஷனுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் கட் ஆஃபோட லிஸ்ட், மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்றதை நம்ம எதிர்பார்க்குறோம். எப்படின்றது தெரியல. இது புதுமுறையாக தான் இருக்குது. ஏன்னா எப்பவுமே ஒரு ப்ரொவிஷனல் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஃபார் வெரிஃபிகேஷன் கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கடந்த கால நடைமுறை. இதில் செலக்ட் ஆகாதவங்க அடுத்து வரக்கூடிய எல்டிசி எக்ஸாமில் கண்டிப்பாக நான் தேர்ச்சி அடைவேன் அப்படின்ற அந்த உறுதிமொழியோட அடுத்த தேர்வுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. இன்னும் 23 நாள் தான் இருக்குது. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாற்பொழுதும் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இதே போல மற்றொரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இன்பத்தமிழ் இன்ஃபர்மேஷன் அகாடமி.